வா வா. சக்தி ஜாகிரதை கூட்டு போ. தைரியமா கூட்டு போ. போ சக்தி, கவலைப்படாத. போ, போயிட்டு வா சக்தி. ஜாகிரதை. சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். என்ன சார்? சார் ஒரு ட்ரெஸ் எடுத்து தைக்கணும் சார், ப்ளீஸ் சார். கடை மூடுற டைம் ஆச்சு, இப்போ வந்தா எப்படி சார் ட்ரெஸ் எடுத்து தைக்க முடியும்? சார் இப்போ கடை தொடங்கினா ஒரே நிமிஷம் சார். ஓனர் கணக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு சார். காலையில வாங்க சார். சார் மேட்டர் என்னன்னு கேளுங்க சார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நாளைக்கு என்ன பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டு வர சொல்லிட்டா. பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்தா தான் சார் அந்த பொண்ணு ஒத்துக்கும் சார், ப்ளீஸ் சார். உங்களை லவ் பண்றாங்களா அவங்க? ஆமா சார். அந்த ரிசல்ட் நாளைக்கு தான் சார் தெரியும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அவன் மனசுல நான் இடம் முடிச்சிருவேன் சார். இந்த ஓடுற பஸ்ல துண்டு போட்டு இடம் முடிப்பாங்களா, அந்த மாதிரியா? ஆமா சார். லவ் எல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சார். ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு சார், ப்ளீஸ் சார். சரி, ட்ரெஸ் எடுத்துக்கலாம். டைலர் அங்க தூங்கிட்டு இருக்காரு சார். அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க ட்ரெஸ் மட்டும் கொடுங்க சார். அவரை நான் எப்படியா சமாளிச்சுக்கிறேன் சார். சரி சரி, ரொம்ப பாவமா இருக்கீங்க, வாங்க. தேங்க்யூ சார். இருங்க இருங்க இருங்க, நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் எடுத்து தரேன். இப்ப சொல்லுங்க, என்ன வேணும்? சார் சார் தோருக்கு சார், இந்த கலர் தான் சார். இதுவா? ஆஃப் ஹேண்டா ஃபுல் ஹேண்டா? ஃபுல் ஹேண்ட் சார். ஃபுல் ஹேண்டா? ஆமா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். முதல்ல அவரை எழுதுங்க. அண்ணே 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 அண்ணே. யோ டைலரே, டைலரே எந்திரியா, கல்யாண மேட்டரா வந்திருக்காங்க, அர்ஜென்ட்டா ட்ரெஸ் தைக்கணும். லவ் மேட்டர். இருங்க இருங்க, கல்யாண மேட்டர் சொன்னாதான் எந்திரிப்பா இருந்தாலு. என்ன மேட்ரு இருந்தாலும் சரி, இப்போ முடியாது. நாளைக்கோ தச்சுட்டு இதோ பார், 3 மணிக்கு நான் எழுப்பு பழிச்சு நேர்ந்துட்டு தச்சு தர்றேன். 3 மணிக்கா? 3 மணிக்கு அண்ணே அண்ணே 3 மணிக்கு ஏன் சொன்னீங்களா அண்ணே? கண்ணு மாதிரி எழுந்திருப்பா. நான் நெப்போலியன் மாதிரி 1 மணி நேரம் தூங்கினாலும் போதும். ஹலோ, நீங்க ட்ரெஸ் கேட்டீங்க, நான் எடுத்து கொடுத்துட்டேன். இனி உங்க பாடு அவரு பாடு, நான் கிளம்புறேன். அண்ணே அலாரம் செட் பண்ணிட வேண்டியதான். அண்ணே அண்ணே அண்ணே, மணி 3 ஆயிடுச்சுண்ணே. 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சா? அண்ணா எழுந்துருங்கண்ணே, தச்சு கொடுத்துருங்கண்ணே. அண்ணே அண்ணே தச்சு கொடுத்துருங்கண்ணே. அண்ணே டைம் ஆயிடுச்சுண்ணே. பொறுயா. இல்லைண்ணா, குளிச்சுட்டு மண்டபத்துக்கு போகணுண்ணே. போலாம் போலாம். அண்ணே டைம் ஆயிடுச்சுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. பொறுயா, 10 நிமிஷம் போதுங்கய்யா எனக்கு தைக்கிறதுக்கு. சொல்ல வந்துட்டேன். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, டைம் ஆயிட்டே இருக்குண்ணே. ஐயோ, நெப்போலியன் போது அண்ணா நீங்க போங்கண்ணே, நீங்க போய் தைங்கண்ணே, நான் முடிச்சு வச்சுக்கிறேண்ணே. போ போ அண்ணா. இங்கே வைக்க அந்த மூளை வை. அண்ணா தைங்கண்ணே. ஆமாம், தாயை காப்பாற்றுமா, எல்லா வேலை நல்லபடியாக நடக்கணும். இது வேற ஒரே டஸ்ட்டாக இருக்கு. ஐயோ, டீ சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்கும். போகலாமா? அண்ணா நீங்க உட்காருங்கண்ணே, நான் வாங்கிட்டு வரேன். சரி, நீங்க தைங்க. சீக்கிரம் வா.
போ. அண்ணே அண்ணே எழுந்துறீங்க அண்ணே. டீ வாங்கிட்டு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. தாங்கண்ணே தெம்ப அடிச்சுட்டு நல்லா தைங்கண்ணே. என்ன சூடே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணீங்கண்ணே. தச்சு கொடுங்கண்ணே. ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் தச்சு கொடுங்கண்ணே. தச்சிடுறேன். என்னடா இன்னும் காணோம்? வந்துருவாங்கடா, கவலைப்படாத. திவா, I'm sorry. இங்க பாரு. அழாதடா ப்ளீஸ். இங்க பாரு. அதான் என்கிட்ட வந்துட்டல. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லடா செல்லம். இனிமேல் நீ அழக்கூடாது. அதை பற்றிலாம் பேசாதடா ப்ளீஸ். சத்தி ப்ளீஸ்டா. அழாத சத்தி. இங்க பாருமா. அழாதடா ப்ளீஸ். சக்தி அழாதீங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சவரோட வந்து சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க அழவே கூடாது. அழாதீங்க. சத்தி இவங்க மித்ரா, அனிதாவோட ஃப்ரெண்டு. நான் உங்களை ஒரு வாட்டி அனிதாவோட பார்த்துருக்கேன். இப்போ வலியெல்லாம் எப்படி இருக்கு? காயம் இன்னும் ஆறலையா? பரவாயில்லைங்க. என்னால தானே உனக்கு இதெல்லாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அழுது ஃபர்ஸ்ட். அழாத சக்தி ப்ளீஸ். சக்தி அழாத சக்தி. சொன்ன பேச்சு கொஞ்சம் கேள. ஐயா நீங்க என்னங்க முணுக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சு அழுகுறீங்க? இந்த பாருங்க, ரொம்ப ரிஸ்க்கு நடுவுல ராத்திரியா அந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறோம். அதனால கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுங்க. முதல்ல திவா உங்க கழுத்துல தாலியை கட்டி கல்யாணம் முடிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் பொறுமையா அழுது சிரிக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இந்த கோயில் பூட்டி இருக்க எப்ப திறப்பாங்க? அது எப்படிங்க நம்ம அவசரத்துக்கு கோயில திறந்துருவாங்களா? டைம் ஆக வேண்டாமா? கல்யாண ஏற்பாடுலாம் எதுவுமே அதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு நிமிஷம். டேய் இங்க வா. என்னடா? இதுதான் என் ஃப்ரெண்டு, பேர் திவாகர். இது அவன் கட்டிக்க போற பொண்ணு, பேர் சக்தி. கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. ஃபோன் பண்ணி சொன்னாரு. ராத்திரியா கோயில் ட்ரஸ்டி எல்லாம் பார்த்து பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. ஹலோ. சரி, அப்போ இந்த கோயில எப்ப திறப்பாங்க? எப்படியும் இன்னும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். சக்தி பாருங்க, எல்லாரும் உங்களுக்காக ராத்திரியோட ராத்திரியா அலைஞ்சி கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அட நீங்க வேற, எங்களுக்கு எதுங்க தேங்க்ஸ் எல்லாம்? இப்ப திவா மாலை வந்துருச்சு. டேய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டடா? திவாகர், ஆமாடா, மாலை தாலி எல்லாம் வாங்கியாச்சு. நீங்க ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு கடையா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். சக்தி எல்லாத்தையும் பணையம் வச்சுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நீங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்ட கல்யாணம் கரெக்ட்னு எல்லாரும் சொல்லணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு உங்க 2 பேருக்கும் இருக்கு. சரிங்க, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பா மனசுல வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். மித்ரா, ஒரு நிமிஷம் இங்க வா.
நேத்ரா, என் மனசு படபடங்குது. அந்த குடும்பம் ஒரு மாதிரியானது. அங்க ஏதாவது ஏட குடும்பம் நடந்துருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்ன சக்தி நீங்க? நானே மனசுக்குள்ள பயந்துகிட்டு தான் இருக்கேன். நீங்க வேற என்ன பயமுறுத்துறீங்க. அது யார்கிட்ட சொல்றது? எனக்கு மத்தவங்களை நினைச்சா பயம் இல்ல. அந்த அந்த பூபதியை நினைச்சாதான். நான் ஒரு மொட்டை கடுதாசி போட்டதுக்கே திவாகர் இப்படி போட்டு அடிச்சிருக்கா. இப்போ இந்த மாதிரினா அதான் ரொம்ப பயமா இருக்கு. ஆமா சக்தி, அந்த பூபதி மோசமான ஆளுன்னு தான் நினைக்கிறேன். அதான் அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒத்து வராதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. நானும் அனிதாவும் அதனாலதான் இந்த முடிவை எடுத்தோம். பயப்படாதீங்க சக்தி, ஒண்ணுமே ஆகாது. அப்பாவை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க அப்பா சாதாரணமான ஆள் இல்ல. நீங்க தைரியமா இருங்க சக்தி, கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க வாங்க. எங்க டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, ஒண்ணும் வேண்டாம். சரி போய் உட்காருங்க. வாங்க உட்காருங்க சக்தி, உட்காரலாம். டேய், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஐயருங்கடா. டேய் வந்துரு வர்றா. நீ மாப்பிள டென்ஷன் ஆகாத, போய் உட்காரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ போடா. போய் சக்தி கூட உட்காரு போ. டேய் அந்த ஐயருக்கு ஒரு போனை போடுறா. டேய் நீ அந்த வண்டி எடுத்து ஓரமா விடுறா. என்னம்மா, காஃபி சாப்பிட்டீங்களா? இங்க பாருப்பா, இதை முடிச்சிட்டு கீழே போய் எல்லாரும் கொடுத்துரு. சரிங்கம்மா. அம்மா, அப்பா, இந்தாங்க பாப்பா. திலகா, பசங்களாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிடுவாங்கம்மா. இல்லம்மா, சின்ன பசங்க ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அசந்து தூங்கிட போறாங்க. போய் எழுப்பி ரெடி பண்ணு. சரிம்மா. மேளகாரங்க வாசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் ஏஞ்சிருவாங்க. நீங்க தான் போய் வாசிக்க சொல்லுங்களேன். இரு, சாப்பிட்டு போறேன். பசங்கள ரெடி ஆயிட்டாங்களா? அவங்கள தான் போய் பார்க்க போறேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நேரமா அதுல போய் சக்தியை ரெடி பண்ணு. சரிங்க. ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? தோ இப்ப ரெடி ஆயிடுறேன். சரி, தாத்தா பாட்டி ரூம்ல போய் சீக்கிரம் ரெடி ஆயிடு போ. ஆமா. சித்ரா, இத கொஞ்சம் கொடுத்துருமா. சரிங்க ஆண்டி. ஏம்பா, காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. ஏமா, எல்லாரும் காஃபி சாப்பிட்டீங்களா? சூடா ஏதோ கொடுத்தாங்க, அதை குடிச்சதுல இருந்து வயிறு ஒரு மாதிரியா தான் இருக்கு. கொஞ்சமா குடிக்கணும். என்னது? இல்ல இல்ல, நைட் எல்லாம் ரூம்ல ஒரே கொசுக்கடி, தூக்கமே இல்ல. என்னெல்லாம் கொசுவே கடிக்கல? அது அப்படிதான், சில பேரை பார்த்தா கொசுக்கே பயம், கடிக்காது. நல்ல வேடிக்கையா பேசுறீங்க. இது யாருக்குமா? சக்திக்காக தான் பூ எடுத்துன்னு போறேன். அப்படியா? அப்படியே கொடுத்துட்டு அவளை ரெடியாட சொல்லிடுங்க. நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க? இல்லம்மா, கீர்த்தனாவை சீக்கிரமா ரெடியா சொல்லுங்க. ஆமா, கீர்த்தனா தான் வந்து மணவரையில உட்கார போறாங்க. நம்ம சக்தியை தானே ரெடி பண்ணணும். இந்தாங்க, இந்த பூவை கொண்டு சக்திட்ட கொடுங்க. சக்தி இனிமே உங்க வீட்டு பொண்ணுதானம்மா, நீங்களே கொண்டு போய் கொடுங்க. வேணாம் சாமி, நாங்க 2 பேரும் போய் கொடுத்தா மல்லிகைப்பூ வேண்டாம் முல்லைப்பூ தான் வேணும்னு உங்க பொண்ணு அடம் பிடிப்பா. அது எதுக்கு வம்பு? ஏற்கனவே மூர்த்த படம் வேண்டான்னு சொன்னவ தானே. வேண்டாம், நீங்களும் வாங்க. சரி வாங்க. சக்தி, சக்தி, எங்க இவ? இவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிச்சிருக்க மாட்டாளே. சக்தி, சக்தி. ரூம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பொண்ணு ரெடியான மாதிரியே தெரியலையே.
போயிருப்பா? ஏங்க என்னம்மா, என்ன இது? அன்புள்ள அப்பா அம்மா, என்னை மன்னிக்கவும். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை. நான் திவாகர் என்பவரை காதலித்து வந்தேன். அவரே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். எங்களுக்குள் ஒரு சிறிய பிரச்சனை விஸ்வரூபமானதால் நாங்கள் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர் மீது இருந்த ஆத்திரத்தில் தான் நீங்கள் சொன்ன பூபதியை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டேன். நாளடைவில் நான் செய்த தவறை புரிந்து கொண்டேன். எனவே திவாகருடன் என் வாழ்க்கையை தொடர நான் கிளம்பிவிட்டேன். என்னால் உங்களுக்கும் நம் குடும்பத்துக்கும் தலைகுனிவுதான். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. மன்னிக்கவும். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு சக்தி.